வணக்கம். வாங்க காலத்தை பேதிச்சு ஒரு பயணம் போலாம். ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுலயும் ஒரு புது ரகசியம், பழங்காலத்தோட ஒரு புது பக்கம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் கொல்லிமலை. இந்த பகுதியில நாம சங்க காலத்து மன்னனோட விழுத்திறமையில இருந்து பாறையில செதுக்குன ஒரு காவல் தெய்வத்தோட கதை வரைக்கும், இன்னும் காடுகள்ல வாழ்றதா நம்பப்படுற சித்தர்களோட மர்மங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்தை இந்த மர்ம மலையோட ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. கொல்லிமலையோடைய உச்சிக்கு போகணும்னா சாதாரணமா போயிட முடியாது. சரியா 70 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி ஒரு த்ரில்லான பயணம் பண்ணணும். இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போற பாதையே அந்த மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் சொல்லலாம். ஒவ்வொரு வளைவுலையும் புது புது காட்சி, புது புது கதை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்விக்கு வருவோம். கொல்லிமலை, அதாவது கொல்லுற மலை. இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குல்ல. இவ்வளவு அழகான ஒரு மலைக்கு எதுக்கு இப்படி ஒரு பயங்கரமான பேரு? இதுதான் நம்ம முதல்ல விடுவிக்க போற மர்மம். அந்த பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற முதல் ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். அது இந்த மலையோட பேருக்கு காரணமா இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த புராண கதை. கொல்லிங்கிற பேரு கொல்லிப்பாவைங்கிற ஒரு காவல் தெய்வத்துக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. தேவசிற்பியான விஸ்வகர்மா ஒரு தேவமங்கையை உருவாக்குனாரு. அவங்க தான் இந்த கொல்லிப்பாவை. அவங்களோட முக்கியமான வேலையே அந்த மலையில தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த முனிவர்களை பாதுகாக்கிறது தான். அவங்களோட வேலை என்ன தெரியுமா? முனிவர்களோட தவத்தை கெடுக்க வர்ற அசுரர்களை தன்னோட அழகால மயக்கி அழிக்கிறது தான். மத்தபடி அவங்க மக்களை கொல்ற ஒரு கெட்ட சக்தி கிடையவே கிடையாது. அப்போ இது மக்களை கொல்ற மலை இல்ல, தீமைய கொல்ற மலை. இந்த ஒரு சின்ன விளக்கம் அந்த மலையை நாம பாக்குற பார்வையை மாத்திடுது இல்லையா? பயமுறுத்துற ஒரு இடத்துல இருந்து ஒரு புனிதமான இடமா தெரிய ஆரம்பிக்குது. சரி, முதல் மர்மம் இப்ப விலகிடுச்சு. புராணத்திலிருந்து இப்ப நேரடியா வரலாற்றுக்குள்ள போலாம். இந்த நிலத்தை ஆண்ட ஒரு மாபெரும் வீரனை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் பேரு வல்வில் ஓரி. இவர் சும்மா கதையில வர்ற ஆள் இல்ல, நிஜமாவே வாழ்ந்த ஒரு மன்னன். சங்க காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட கிபி 200வது வருஷத்துல வாழ்ந்திருக்காரு. கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர். புறநானூறு மாதிரி சங்க இலக்கியங்கள்ல இவரை பத்தி நிறைய புகழ்ந்து பாடியிருக்காங்க. வல்வில் அந்த பேர்லயே இருக்கு பாருங்க. வள் அப்படின்னா வலிமையான, வில் அப்படின்னா வில். அதாவது வில்வித்தையில இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவரோட குறி அவ்வளவு துல்லியமா இருக்குமா. ஒரே ஒரு அம்புல பல மிருகங்களை ஒரே நேரத்துல வீழ்த்திடுவாராம். அவரோட வீரத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, கேட்டா அசந்துடுவீங்க. ஒரே ஒரு அம்பு, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே ஒரு அம்பு தான். அது முதல்ல ஒரு யானையை தாக்குது, அப்புறம் அப்படியே ஒரு புலி, மான், காட்டுப்பன்றின்னு வரிசையா தொலைச்சிக்கிட்டே போய் கடைசியா ஒரு உடும்பு மேல போய் நிக்குதுன்னு புறநானூறு சொல்லுது. சரி, மன்னர்களை பத்தி பார்த்தாச்சு. இப்ப கொல்லிமலையோட அடுத்த ரகசியத்தை பார்க்கலாம். அதுதான் சித்தர்கள். கொல்லிமலைன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது பேய், பிசாசு கதைங்க தான். நிஜமாவே அங்க பேய்கள் வாழுதா? வாங்க பார்க்கலாம். உண்மை அதில்ல, அது வெறும் கட்டுக்கதை தான். கொல்லிமலை உண்மையில சித்தர்கள் வாழ்ந்த ஒரு சரணாலயம். சொல்லப்போனா அங்க இருக்கிற விலை மதிப்பில்லாத மூலிகைகளை திருட வர்றவங்கள பயமுறுத்தி அனுப்புறதுக்காக சித்தரே இந்த மாதிரி கதைகளை பரப்பி விட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. சித்தர்கள்னா யாரு? அவங்க வெறும் சாமியார்கள் மட்டும் கிடையாது. அவங்க அந்த காலத்து சயின்டிஸ்ட்ஸ், ஃபிலாசபர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் கலந்த ஒரு கலவை. இயற்கையோட ரகசியங்களை ஆராய்ஞ்சு சாகாவரத்தை தேர்னவங்க. பெரிய பெரிய சித்தர்களான அகத்தியர், கோரக்கர் மாதிரியானவங்க எல்லாம் இந்த மலையை ஒரு நேச்சுரல் லேப் மாதிரி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அவங்களோட ஆராய்ச்சிக்காக. இன்னைக்கும் அங்க இருக்கிற குகைகள்ல அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. சரி, அத்தனை சித்தர்களும் எதுக்கு இந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா இங்கதான் அவங்களுக்கு தேவையான மிகப்பெரிய புதையலே இருக்கு. அதுதான் இயற்கையோட சக்தி. கொல்லிமலைக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, மூலிகைகளின் ராணி. ஆமாங்க, இந்த மலையோட உண்மையான சொத்து இங்க இருக்கிற மருத்துவ குணம் வாய்ந்த செடி கொடிகள் தான். சித்தர்களோட நூல்கள்ல சில அதிசய மூலிகைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சந்தானக்காரணின்னு ஒரு மூலிகை, அது வெட்டுப்பட்ட உடம்ப கூட ஒட்ட வச்சிருமாம். ராத்திரியில லைட் மாதிரி எரியிற சோதி விருட்சம், நம்ம தொட்டதும் சுருங்கி போற அழுகுண்ணி, தொழுகுண்ணி செடிங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த எல்லா மூலிகைகளோட சக்தியும் ஒரே இடத்துல சேருது. எங்க தெரியுமா? புனிதமான ஆகாய கங்கை அருவியில. ஏன்னா அந்த அருவி தண்ணி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மூலிகைகள் மேல பட்டு அதோட சத்தை எல்லாம் இழுத்துக்கிட்டு தான் கீழே கொட்டுது. சரி, நாம இப்போ புராணம் பார்த்தோம், வரலாறு பார்த்தோம், அப்புறம் இயற்கையோட சக்தியும் பார்த்தோம். இது எல்லாமே ஒன்னு சேர்ற ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? கொல்லிமலையோட எல்லா ரகசியங்களும் ஒன்னு சேர்ற அந்த புனிதமான இடம் அறப்பள்ளீஸ்வரர் கோயில். இத கொல்லிமலையோட இதய பகுதினே சொல்லலாம். எப்படி இதை எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்குதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த கோவில்
வல்வில்ஓரி காலத்துல கட்டப்பட்டது. சோ வரலாறு இதுல இருக்கு. சித்தர்கள் வழிபாடு செஞ்ச இடம், அதனால ஆன்மீகம் இதுல இருக்கு. கடைசியா மருத்துவ குணம் கொண்ட ஆகாயகங்கை அருவி பக்கத்துல இருக்கு. சோ இயற்கையும் இதுல இருக்கு. வரலாறு, ஆன்மீகம், இயற்கை, இந்த மூணு ஒன்னு சேர்றது தான் கொல்லிமலையோட உண்மையான ரகசியமே. அப்போ கொல்லிமலையோட ரகசியம்னா அது ஏதோ ஒரு புதையலோ இல்ல மறைச்சு வச்ச விஷயமோ கிடையாது. அது ஒரு சரித்திர புத்தகம் மாதிரி, ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு கதை. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்த மாதிரி இயற்கை, வரலாறு நிறைஞ்ச புதையல்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்க போறோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.